வணக்கம், என்னுடைய பேர் ரமேஷ். பிரதம மந்திரியுடைய இந்த சூரிய திட்டத்தில் சோலார் எலக்ட்ரிசிட்டி பவர் போட்டிருந்தேங்க. எக்கோ லைட் சோலார் மூலமாக போட்டிருந்தோம். இங்கே வந்து நாங்கள் லோக்கலில் மூவேந்தர் நகர்னு சொல்லியிருக்கு. அதனுடைய ரெசிடென்ஷியலினுடைய அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கேன். அதில் நாங்கள் முதல்ல எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம நகர் முழுக்க ஏதாவது ஒரு கம்பெனி இது பண்ணுவோங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 4-5 கம்பெனியை பார்த்தோம். குறிப்பாக சில கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் கூட அப்ரோச் பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து இவங்களுடைய அப்ரோச்சில் இவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமாகவும் ப்ராக்டிகபிலிட்டியும் இருந்தது. எனக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஆச்சு. நான் 3 phase கரண்ட் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மாதம் குறைஞ்சது 2000லேருந்து பீக் ஹவர்ஸில் சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா 4000, 4500 கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா நிறைய ஆகிடும். ஆனால் இது போட்டதுக்கப்புறம் ஈவன் சம்மரில் ரெகுலராக மந்த்லி 280 நான் கட்டிட்டுருக்கேன். ஆனால் இல்லை, இந்த கம்பெனி விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவங்க சர்வீஸ் எக்கோ லைட் சோலாரில் பண்ணது ரொம்ப யதார்த்தமாக ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரியும் அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு இவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக எடுத்து சொன்ன விதம் எக்கோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 4-5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 5 மாதத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பில் கட்டினது போக எனக்கு மிச்சமாக இருக்கிற பணம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கிட்ட நெருங்கி வந்திருக்கு. இந்த 5 மாதத்துக்கு மாதம் 2000 ரூபா ஆவரேஜாக வச்சோம்னா 10,000 ரூபாய் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் கொஞ்சம் விசாரிச்சிருக்கேன். சில இடங்கள்லாம் இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு போயிடுறாங்க, நல்லா நிறுவிட்டு ஏதாவது ஒரு சர்வீஸ்னால் பீரியாடிக்கல் சர்வீஸுக்கு வர எந்த அளவுக்கு சரியாக வராங்கன்னு தெரியல. இங்கே நாங்கள் கூப்பிடாமே எங்கள் வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த பீரியாடிக்கல் சர்வீஸுக்கு சார் செக் பண்ணிட்டு போக வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு எங்கள் கம்பெனியுடைய சர்வீஸ் எக்கோ லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த சர்வீஸ்க்காக அங்கே வந்து பார்த்துட்டு தான் நாங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த கம்பெனியில் பிடிச்சிருந்தது. ஏன்னா ஏற்கனவே நான் சோலார் மூலமாக வாட்டர் ஹீட் போட்டிருந்தேன். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இபியிலேருந்து நமக்கு ஒரு நெட்வொர்க்கிங் காஸ்ட் போடுறாங்க. அதான் இந்த மாதம் வந்து அது வந்து அந்த எவ்வளோ கரண்ட்டு ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ரேட் போடுறாங்க. அது 30 பைசான்னு சொல்கிறாங்க ஒரு யூனிட்டுக்கு. இந்த மாதம் எனக்கு 228 ரூபா வந்திருக்கு. போன மாதம் 250 ரூபா வந்தது. அதுக்கு முந்தின இன்னொரு மாதம் 268 ரூபா வந்தது. ஸோ இது ஒரு சார்ஜ் மாதிரி போடுறாங்க. அது மட்டும் தான் நம்ம இபி கட்ட வேண்டியது இருக்குது. முதல்ல நம்முடைய பிரதமருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினதுக்கு. ரெண்டாவது நல்ல முறையில் செய்து கொடுத்து இந்த சோலார் எக்கோ லைஃப் சோலார் கம்பெனிக்கும் என்னுடைய நன்றியையும் இவங்க மேலும் வரணும்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்.